வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான சுட சுட பட்டர் பீன்ஸ் குருமா தான் பண்ண போறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பட்டர் பீன்ஸ் குருமாவோட நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ண போறோம். அதனால நீங்க சாதத்துக்கும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். பட்டர் பீன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சீசன் டைம்ல கிடைக்கும் போது நீங்க உரிச்சு ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை பாப்புலரா பாத்தீங்கன்னா லீமா பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாமா? குருமாக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது. இந்த குருமாக்கு 2 அரப்பு ரெடி பண்ணணும். அதை தவிர்த்து சாட்டை பண்ண வேண்டிய பொருட்களையுமே நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு குருமா பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயே குருமாவோட பேஸ்க்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபினிஷிங் டச்சாக ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவை வெந்நீரை ஊற வச்சிடலாம். அப்போ தான் அரைக்கும் போது உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக ஆகும். முதல்ல மசாலா அரைப்புக்காக மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு 6 பெரிய பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் 4 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி மூணுத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், தக்காளியோட ஈரப்பதமே போதும். எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் கடாய் இல்லைனா மண் சட்டி எதில் நீங்கள் குருமா பண்ண போகிறீங்களோ அதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். கடலை எண்ணெயாக இருந்தால் வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க. சீரகம் சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். 2 வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வெங்காயம் வதங்கினா போதும். வாசனைக்கு இதுலேயே கருவேப்பிலை சேர்த்துடலாம். குருமால கருவேப்பிலை வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பொடிகள் சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பொடியை ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம இது எண்ணெயிலேயே வெங்காயத்து கூடவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்புமே நான் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். மொத்த குருமாக்கு உப்பு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்தோடனே டக்குன்னு அடி பிடிச்சிடும், அதனால கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி விழுதில் பச்சையாக நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே பச்சை வாசனை போயிடும். ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச பட்டர் பீன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஊற போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் எய்தர் பட்டர் பீன்ஸை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக இந்த மாதிரி கடாயிலே நீங்கள் வேக வச்சுக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டாலே உங்களுக்கு பட்டர் பீன்ஸ் வெந்துடும். உருளைக்கிழங்கு வேகிற டைமே தான் இதுவுமே எடுத்துக்கிறது. உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை, டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த குருமா கிரேவியில் சேர்த்துக்கோங்க. பட்டர் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு டைஸ் பண்ணிவிட்டு இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து வேகும் போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மூடி போட்டு வேக விட்டாலுமே நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும் இல்லையா? நல்லா தளம் கொதிக்கும் போதே உங்களுக்கு வெந்துடும். ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் மட்டும் நான் வாசனைக்கு இதுலேயே சேர்த்துடுறேன். இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ்லாம் போட்டு குருமா பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். பட்டர் பீன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபோலேட், அயர்ன், ஜிங்க், புரோட்டீன் எல்லாமே இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம தேங்காய் அரப்பு ரெடி பண்ணிடலாம். அரப்புக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சின்ன துண்டு அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். பட்டை கூடவே வாசனைக்கு 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறது உங்களோட இஷ்டம்தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பொட்டுக்கடலை. சின்ன தேங்காவாக இருந்தால் 1/2 மூடி தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக இதில் சேர்த்துருங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவை தண்ணியில் அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ட்ரையாக அப்படியே பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக விழுதாக அரைச்சிக்க போகிறோம். கசகசா தேங்காயில் மைய அரைய கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பொறுமையாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குருமால வாயில் தெம்படாமல் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ திறந்து நம்மளோட பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வெந்துருத்தான்னு பார்க்கலாம். ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தாலே தெரியும், மையா அப்படியே நசுங்கணும். ஒரு கத்தி வச்சு உருளைக்கிழங்கு வெட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெந்துருத்தா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரப்பை இதில் சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஆல்டர்னேட்டிவாக நான் சொன்ன மாதிரி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டிங்கனாலே உங்களுக்கு வெந்துடும்.
இப்போ என்னோட பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு 2 வெந்திருத்து. நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் அரவையே இதில் சேர்த்துக்கிறேன். மறக்காம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் குழம்பு திக்காக இருக்கணும்னா தண்ணி கம்மியாக சேருங்க. இல்லை தண்ணியை சாப்பிட்டு தான் பழக்கம்னா தாராளமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு அளவாக தான் சேர்த்தோம். இப்போ மொத்த குருமாக்கும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அரப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னுமே நல்லா திக்காயிட்டே போகும். நம்ம சேர்த்த அரப்பு குருமா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இல்லையா, அதனால நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை அப்படியே மேலே தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். குருமாவை டிஃபன் பாக்ஸில் வைக்காமல் உடனே சர்வ் பண்ணுறீங்கன்னா 1 கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸில் வச்சா கெட்டு போயிடுங்கிறதுனால நான் பால் சேர்க்கலை. புளிப்புக்கு ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை மேலே பிழிஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.